ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா உலகம். இன்றைக்கி காலண்டர் அட்டையை வச்சு ஃபிஷ் டேங்க் டாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சின்ன டேங்க்குக்கு தான் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், நீளம் வந்து ஒரு இன்ச்சு தான் பெருசாக இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும், சைஸ் கரெக்டாக இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 1 இன்ச்சு இந்த சைடும் 1 இன்ச்சு அந்த சைடும், அதாவது டேங்க்குக்கு வெளியில் 1 இன்ச்சு வர மாதிரியும் இந்த சைடும் டேங்க்குக்கு வெளியில் 1 இன்ச்சு வர மாதிரியும் மெஷர்மெண்ட் எடுத்துங்க. பாருங்கள், இதுக்கு 1 இன்ச்சுக்கு அப்புறம் வந்து நான் ஒரு பேனாவால் கோடு கிழிக்கிறேன், மார்க் பண்ணுறேன். இந்த மார்க்கை வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு கோடு போட்டுங்க, ஒரு லைன் போட்டுங்க. மார்க் பண்ணதுக்கு பக்கத்தாப்பில் உள்ள பீஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. நம்ம மீன் தொட்டியும் வாங்கிட்டு மேலே டாப்பும் வாங்கினோன்னா ரொம்ப ரேட் வந்து இது ஜாஸ்தியாக வரும். சில பேர் வந்து சின்ன டேங்குக்கு வந்து வீட்டில் வந்து வாங்காமல் வச்சுருப்போம். அதை எப்படி நம்ம வீட்டில் சும்மா அந்த டாப்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம அறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்கேல் அளவுக்கு ஓரமாக வச்சுட்டு அது வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்கும். 2 சென்டிமீட்டர் விட்டுட்டு நீங்கள் வந்து லைன் போட்டுங்க. பாக்ஸ் மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் லைன் போட்டுங்க. இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கணும். நான் வந்து சின்ன தொட்டிக்கு தான் வந்து இப்போ செய்கிறேன். நான் முதல்ல வந்து பெரிய டேங்க்கு வந்து ஃபிஷ் டேங்குக்கு வந்து ஃபார்ம் போர்டை வச்சு நான் வந்து செஞ்சுருக்கேன். இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நடுவில் உள்ள பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறது ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்குல்ல. நம்ம வீட்டில் உள்ள காட்டன் துணி, நல்லா மெல்லிஸாக உள்ள காட்டன் துணி எடுத்துங்க. ஏன்னா அது மூலிமா தான் நம்மளுக்கு வந்து காற்று போயிட்டு வரணும். அதனால் இந்த ஃப்ரேமை வந்து இப்போ வந்து ஒயிட் சார்ட்டோ இல்லை வீட்டில் ஒயிட் பேப்பராக இருந்துச்சுன்னா இதை ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து அதை வச்சு ஒட்டிடுங்க. பாருங்கள், ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த துணியும் வச்சு நம்ம இதில் வந்து ஒட்ட போகிறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மீன் தொட்டிக்கு வந்து நல்லா வந்து காற்று வந்து போயிட்டு வரும். குயிக் எடுத்துங்க. இதுமாதிரி ஓரத்தில் வச்சு அதில் கொஞ்சமாக லைட்டாக ட்ராப் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. உடனே ஒட்டிக்கும். அதுமாரி 4 கார்னரையும் குயிக் வச்சு நல்லா ஒட்டிங்க. நடுவில் உள்ளதை வந்து கிளாத்தை வந்து கொஞ்சம் நல்லா இழுத்துட்டு குயிக் வைங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து டைட்டாக இருக்கும் அந்த கிளாத்து. நீங்கள் அதுக்குன்னு நீங்கள் வந்து வீட்டில் உள்ள மொத்தமாக துணியெலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா காற்று வந்து மீனுக்கு வந்து அந்த அளவுக்கு உள்ளார போகாது. அதனால் எந்த அளவுக்கு மெல்லிஸாக முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிஸான துணி எடுத்துங்க, நல்லா காட்டனான துணியாக. மீதி உள்ள துணியை வந்து நீங்கள் வந்து வெட்டி எடுத்துடுங்க. இது வந்து வீட்டில் உள்ள காலண்டர் அட்டையும் துணியும் வச்சு பண்ணுறது தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு ரெடிமேடு வாங்குகிற அளவுக்கு வராது. ஆனால் இது வந்து நல்லா தங்கம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த துணிக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் வந்து விண்டோவுக்கு வந்து நம்ம வந்து கொசு வலை மாட்டோம்ல, அந்த வலை இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதேமாதிரி ஃபெவிக்விக் வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபிஷ் டேங்க் மேலே நம்ம வச்சாச்சு. எவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நீட்டாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. காற்றும் வந்து நல்லா உங்களுக்கு வந்து உள்ளார போயிட்டு வரும். பாருங்கள், உள்ளார உள்ள அந்த பவுல் முதற்கொண்டு அந்த துணி வழியாக நல்லா தெரியுது. அந்த அளவுக்கு நல்லா காட்டனான துணி நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் பெரிய ஃபிஷ் டேங்க் சொன்னேன்னா அதுக்கு வந்து ஃபார்ம் போர்டு வச்சு வீட்டிலேயே நான் பண்ணேன். அந்த டாப்க்கு வந்து அந்த கூரை மாதிரி உள்ளதுக்கு வந்து ஆரஞ்சு கலரும் பிங்க் கலரும் வந்து வாட்டர் பெயிண்ட் வச்சு பண்ணேன். இதுக்கும் பாருங்கள், இந்த டைமண்ட் ஷேப்பில் உள்ளதுக்கும் நான் வந்து கிளாத்து தான் கொடுத்துருக்கேன். எல்லோ கலர் அதேமாதிரி காட்டன் துணி தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். மேலேயும் சரி, இது வந்து ஃபுட் போடுறதுக்கு வைக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.